ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மோடு ஏசாயா 49 அதிகாரம் 15 மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசினார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பாக மறவாத கர்த்தர் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு இதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய கர்த்தர் யார்? மறவாதவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை மறப்பதில்லை. அவர் சொல்லுகிறார், ஒரு தாய் தன் பிள்ளையை மறக்கலாம், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? மறக்க மாட்டேன். அப்ப மறக்காத ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராய் இருப்பார் என்றால், அப்ப மறவாமல் அவர் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நீங்கள் விழித்திருந்து கவனிக்கும் பொழுது, இந்த வசனத்தை உங்களுக்குள்ளே செலுத்த நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, உங்களுடைய செவிகள் திறந்து முழுமையாய் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? கேள்வி. அப்படி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? மறக்கிறத பார்த்துருக்கீங்களா? கூடுமானவரை என்ன செய்வதில்லை? மறப்பதில்லை. அப்படி ஒருவேளை அந்த ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு வேணா இறங்காமல், இரக்கம் பாராட்டாமல், மனதிறங்காமல் மாறலாம். ஆனால் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் அப்படி மாறுவதே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப அவர் மாற மாட்டார். அப்ப மாறாதவர் என்னை மறவாமல் இருக்கத்தக்க நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னாரே, அந்த தேவன் என்னை மறக்காமல் எந்த விதத்தில் நடத்துகிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். 14 வசனம் பாருங்க. சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். அப்போ ஒரு இஸ்ரவேல் ஜனத்தினுடைய ஒரு உதாரணத்தை தான் வேதம் சொல்லுகிறது. முழு வேதமும் ஒரு கோத்திரம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் படைப்பு, அதன் பின்பு ஒரு குடும்ப செலக்ஷன், அப்புறம் வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு கோத்திரம், ஒரு சந்ததி முழுவதும். ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் ஃபுல்லாத்தையும் என் பிள்ளைன்னு சொல்லி நான் ஆசீர்வதிப்பேன். அதன் பின்பு ஆண்டவர் தன்னுடைய திட்டத்திலே கிறிஸ்துவின் மூலமாக அவர் என்ன செய்தார்? நம்ம உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணும்படி அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் செய்து வந்த விஷயத்தை கவனித்து பாருங்கள். எங்கேயும் ஆண்டவர் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தி யாரையும் எதுவும் என்ன செய்யவே இல்லை. எல்லா இடத்திலையும் என் மனசு என்ன சொல்லுதோ, என் இருதயம் என்ன விரும்புதோ, என் இருதயம் என்ன தீர்மானிக்கிறதோ அதின்படி வர வேண்டும், செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், என் இருதய விருப்பத்தின்படி, என் மனதின்படி தான் நான் பாவம் செய்தேன். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது தங்களுடைய விருப்பத்தின்படி, தங்கள் விருப்பம், அவர்கள் விரும்பி செய்த விஷயம். அவர்களுக்கு அது கண்ணுக்கு எப்படி இருந்தது? பார்வைக்கு இன்பமா இருந்தது, புசிப்புக்கு நல்லதா இருந்தது. தன்னுடைய கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தபடினாலே கர்த்தர் தீர்மானத்தை எப்படி வச்சுட்டாரு? நீயே முடிவு பண்ணி ஆண்டவா, நீயே சரியாகி ஆண்டவா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார் என்றால், நீங்கள் தொடர்ந்து நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் உதாரணமாக உணர்த்த விரும்புகிறேன். அப்போ ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு, நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கையில் மறைந்து வைத்திருக்கிறேன். ஏன் சைடு நான் என்ன செஞ்சிருக்கிறேங்கிறத சொல்றேன், உன் பக்கம் நீ சரி பண்ணிட்டு வா. இதுதான் ஆண்டவருடைய பேச்சு முழு வேதாகமத்தில். அப்ப ஆண்டவருடைய இந்த எண்ணங்களை நான் புரிய வைக்கும்படி வேறு ஒரு பகுதியிலே நான் தியானித்து அதை கண்ட பொழுது, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 32 வசனம் பாருங்க. 31, 32 வசனம். சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோ. இப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? நான் உங்களை வேற ஒன்றும் செய்ய சொல்லலையே, நீங்க என்ன உங்க விருப்பத்துக்கு போறீங்க?
அப்புறம் உங்க விருப்பத்துக்கு போயிட்டு நான் உங்களை ஆசீர்வதிக்கலைன்னு சொல்லி புலம்புறீங்க. நான் எப்படி தான் இருந்தேன்னு கவனிங்களேன் கொஞ்சம். அல்லேலூயா. நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் முடிவெடுத்து செய்கிறதற்கு மட்டும்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. முடிவெல்லாம் யாருது? சத்தமா சொல்லுங்க, உங்களுடையது. அல்லேலூயா. நான் வேதத்தின்படி உங்களை வழிநடத்தி கொண்டு வர விரும்புகிறேன். முடிவு யாருது? உங்களுது. நீங்கள் முடிவெடுத்து வரும்போது கர்த்தர் உடனே உங்களை அங்கீகரித்து உடனே ஏற்றுக்கொண்டு உடனே உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என் வேலை என்னன்னா, உங்களை முடிவெடுக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கணுமோ அதெல்லாம் கற்றுக் கொடுத்து வழி நடத்துறது தான் என் வேலை. அல்லேலூயா. அப்போ சபையினுடைய முக்கிய வேலையை அதுதான் பாருங்க. அப்போ இங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். அதாவது வாசிச்சு பாருங்க. எங்கேயாவது வனாந்தரம் மாதிரி நான் விட்டுட்டேனா, எங்கேயாவது காரிருளான பூமி மாதிரி நான் இஸ்ரவேல் ஜனத்தை விட்டுட்டேனா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார், பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள் இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்லிக்கிறாங்களா? எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க படிச்சிருக்கோம், நாங்க வேலை பார்க்கோம், எங்கள்கிட்ட கை நிறைய சம்பாத்தியம் இருக்கு, நாங்க நினைச்ச அந்த உலகத்துல எதையும் என்ன செய்வோம்? வாங்குவோம், எதையும் செய்வோம், எங்களுக்கு திறமை இருக்கு, எங்களுக்கு ஆள் பலம் இருக்கிறது, நாங்க சொன்ன செய்ய 1000 விஷயம் இருக்குது, எனக்கு ஞானம் இருக்கிறது, எனக்கு புத்தி இருக்கிறது, எனக்கு அறிவு இருக்கிறது, எல்லாம் என்கிட்ட இருக்கிறது. ஆகையினால நான் யாரு? எஜமான். இதேதான் இப்ப நல்லா கவனிங்க. சாத்தானுடைய தந்திரமே என்ன அப்படின்னா, கர்த்தரை சார்ந்து வாழாதபடி எப்படியெல்லாம் செய்யணுமோ எல்லா வேலையும் செய்வான், எல்லா விஷயத்தையும் செய்து கொடுப்பான். நீங்க சில நேரம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெபம் பண்றது நடக்கலையோ, நமக்கு எதிராக செய்ய பிளான் பண்றவன் செயலெல்லாம் நல்லா நடக்கு, அதெல்லாம் கரெக்டாக நடக்கு. நமக்கு உடனே யோசனை வருது, என்னடா இது, நம்ம ஜெபம் பண்றோம் நடக்க மாட்டேங்குது, ஆனா எதிராக ஒருத்தன் நம்மளை தூக்கி அடிக்கிறதுக்கு ஒருத்தன் பிளான் பண்றான், அந்த பிளான் ஒரு நாள்ல நடந்துருது. நைட்டு பிளான் பண்றான், காலையில நமக்கு எதிராக நடக்கு. ஆனா நம்ம ரொம்ப மாசமா ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இந்த மேட்ரு என்ன செய்ய மாட்டேங்குது? நடக்க மாட்டேது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறக்கவில்லை, உங்களை குறித்த விஷயத்தில் எதையும் நான் என்ன செய்யல? மறக்கலை. சொன்னதை மறக்கலை, செய்வேன் சொன்னதை மறக்கலை, செய்ய நினைச்சிருக்கிறதையும் மறக்கலை. ஆனால் என்னால் செய்ய முடியாத அளவுக்கு சில விஷயம், அந்த செய்ய முடியாததை சரி பண்ணுறது தான் வேலை. கிறிஸ்தவ வாழ்வு என்பது மனம் திரும்புதல் கிருபையினால் உண்டாயிற்று. ஆனால் தேவனோடு இருக்கிற பயணம் நம்முடைய கிரியையினால தான் கூட்டி செல்லப்படும், கடந்து செல்லப்படும், கரம் பிடித்து என்ன செய்யப்படும்? நடத்தப்படும். இல்லை, நான் அடம் பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சா ஒண்ணுமே செய்ய மாட்டாரு, அங்கேயே விட்டுட்டு உங்களை சேதம் வராமல் காத்து கொண்டு அங்கனே வச்சிருக்கிறாரு. ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இதுதான் நம்ம அளவு போல இல்ல. சில நேரம் ஆண்டவர் நம்மை அனுமதித்து செல்ல வைக்கிற விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளாமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் அப்படி இருக்கிறோம். அப்ப அவர் சொல்லுகிறார், நாங்களே எஜமான், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று யாரை பார்த்து சொல்றாங்களாம்? ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க. அடுத்த வசனம் பாருங்க. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? இவ எல்லாரும் சபைக்கு வந்திருக்கிற அவ்வளோ பேரும் இன்னைக்கு முடிஞ்ச உடனே ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதா இருந்தா, என் கண்ணு சில நேரம் இது நம்ம விசுவாசி தானான்னு கூர்ந்து பார்க்குற அளவுக்கு அன்னைக்கு வர்ற ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வித்தியாசமா இருக்கு. அன்னைக்கு மட்டும் அந்த ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். நான் புரிஞ்சுக்குவேன், பளிச்சுன்னு வந்த உடனே புரிஞ்சுக்குவேன், முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு போல தெரியுது. அப்போ அந்த ட்ரெஸ் எதுக்கு வரல? சத்தமா சொல்லுங்க, சர்ச்சுக்கு வரல, அதுக்கு பிறகு இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது முதல்ல பொண்ணு மாப்பிள்ளையை விட்டுருவோம், அட்டன் பண்ற நம்மளை சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்தா வீட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்து போட மறப்பியா? நான் கேட்கல, அவர் தான் கேட்காரு. சில பேர் வீட்டில் எவ்வளோ நகை இருக்குன்னு சொல்லி ஃபங்க்ஷனில் போய் பார்த்தா தெரியுது, அப்படியே கிடக்குது, அப்படியே நிறையா கிடக்குது. ஆனால் வரும்போது பார்த்தாக்கா ஒன்றுமே இல்லாத மாதிரி. சில நேரம் பார்த்தாக்கா நான் மனசு வச்சு இவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் போல தெரியுது அப்படின்ற. நான் நிறைய பேர் ஏமாந்துருக்கேன், அப்படி யோசிப்பேன். ஏதாவது ஃபங்க்ஷன் நேரத்தில் பார்த்துட்டு இவங்களுக்காக உதவி செய்யலாம்னு நினைச்சோம், இவங்க நம்மளை மாதிரி 10 பேருக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்காங்களே. அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிங்க, மறக்கமா நம்ம அந்த நேரத்தில் எதெல்லாம் மெயின்டைன் பண்ண பார்க்குறோம் சொல்லுங்க பார்ப்போம். அந்த நேரத்தில் ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன், உங்கள் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன், நெருங்கின சொந்தம், அந்த கல்யாண வீட்டில் எதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ண பார்ப்பீங்க? முதல்ல உங்கள் அழகு,
உங்க தோரணை மறக்க மாட்டோமே. அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு முன்னால ஒரு 5 நாள் 7 நாளைக்கு முன்னாலேயே மேக்கப் ஆரம்பிச்சிடும். முடி வெட்டுறதுல இருந்து எல்லாம் என்னெல்லாம் உங்களுக்கு அலங்கரிக்க முடியுமோ எல்லாத்தையும் முடிச்சு, கண்ணுக்கு மேலே இருக்கிறது, கண்ணுக்கு உள்ள இருக்கிறது, எங்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி, எதுக்கு நான் எங்க போறேன் மறக்க மாட்டுது. ட்ரெஸ் இருக்கிறத போடலாம்னாலும் புதுசு எடுத்தா தான் நல்லா இருக்கு, மறக்க மாட்டுது. நகையெல்லாம் எடுத்து போட அப்படி கிளம்பி வேகமா கிளம்பிட்டு இருக்கும் போது, என்ன பிரேஸ்லெட்டை மறந்துட்டியா? உடனே எடுத்தான் பிரேஸ்லெட்டை போட்டேன், இன்னும் மறந்துட்டியா? எல்லாத்தையும் பண்ணிட்டு போறோம். நம்மளாவது விடுங்க, இதை விட அங்க 2 பேர் உட்காந்துருப்பாங்க, கல்யாணம், புது பொண்ணு புது மாப்பிள்ளை. ஆண்டவர் எவ்வளவு ஒரு இதா சொல்றாரு பாருங்க. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடையையும் மறப்பாளோ? மறக்க மாட்டாங்களே, அதெல்லாம் மறக்க முடியலையே. அப்ப அதெல்லாம் மறக்க முடியல மாதிரி என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய், சொல்லுங்க, என்னை மறந்து விட்டார்கள். ஏன் ஞாபகம் வரமாட்டுக்கு? எந்த விஷயத்துக்கும் எதை செஞ்சாலும் ஏன் ஞாபகம் வரமாட்டுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, அவங்க காரியமா மட்டும் எப்படி இருக்காங்களாம்? ஞாபகமா இருக்காங்க. ஆனா நான் சொல்றேன், என் பிள்ளைகளை நான் என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. நீங்க ஆண்டவருடைய அந்த இருதயத்தை உங்களுக்கு கொஞ்சம் திறந்து காமிக்க விரும்பிதான் நான் இந்த வசனங்களை உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். அப்ப ஆண்டவருடைய எண்ணம் பாருங்க, நான் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கிறேன், நான் பக்கத்தில் அவங்களுக்கு தேவைக்கு நான் சரியா போறேன். ஆனால் அவங்க பாருங்க எப்படியெல்லாம் செய்யணுமோ அவங்க அப்படியெல்லாம் என்ன செய்றாங்க. சில நேரம் என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க. 42ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி என்னை மறந்தீர், சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோட திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவர்கிட்ட, நான் ஏன் ஆண்டவரே என்னை ஏன் மறந்தீர் ஆண்டவரே? என் சத்துரு என்னைய ஒடுக்கிறத பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? என் வாழ்க்கையா இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் என்ன செய்யறேன், அவரை பார்த்து சொல்லுகிறேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்தவைகளை சொன்னவைகளை நீங்கள் மறந்தால் நான் எப்படி உங்களுக்கு அதை செய்வது? 78ஆம் சங்கீதம் பாருங்க, அவருடைய செய்கைகளையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் என்ன செய்தார்களாம், மறந்தார்கள். 106ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை சரிப்படுத்த அவர் தன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை, எண்ணங்களை அவர் நம்மிடத்தில் வெளிப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் அவரோடு கூட இணைந்திருக்கத்தக்க அவர் சொல்லுகிறார், நான் உங்களை எந்த விஷயத்திலும் உங்களை என்ன செய்யல, மறக்கவில்லை. நான் உங்களை மறக்கவே இல்லை. உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு ஏதுவாக நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த ஆயத்தத்தை போலவே கர்த்தர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் மறக்காமல் வழி நடத்துவாராக. நீங்கள் தொடர்ந்து சில வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 25ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே அவர்கள் பேசின சில விஷயத்தை, நீங்கள் அங்கே அவர்கள் சொன்ன விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், 17ஆம் வசனத்திலிருந்தே நீங்கள் போய் வாசியுங்கள், குறித்து வைத்து கொண்டு வாசியுங்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறதை வைத்து ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். 19ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜன கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய், நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாரிய நீங்கள் எனக்கு என்னென்ன உதாரணம்லாம் சொல்றாரு பாருங்க. நான் உங்களோடு கூட உங்களை மறப்பதில்லை என்று நான் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் இதை இப்படி செய்வது என்ன? நீங்கள் இப்படி செய்வதனால் என்ன உங்களுக்கு கிடைத்து விட்டது? 22ஆம் வசனம் பாருங்க, அவர் சொல்லுகிறார், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புவது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது மெய்யே. இந்த இலட்சியான எங்கள் சிறு வயது முதல் எங்களுடைய பிதாக்களில் ஆடுகள் மாடுகள் குமாரர் குமாரத்திகள் பட்சித்து போட்டது எங்கள் இலச்சையிலே கிடக்கிறோம் என்று சொல்லி அப்படியே புலம்பிக் கொண்டே அவர்கள் வரும்போது ஆண்டவர் சொல்றார், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போனோம்.
அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டு வரேன், ஆனால் நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கீங்க? வேற வேற டைரக்ஷனில் போறீங்க. ஆண்டவர் திரும்பவும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை மறப்பதில்லை. யோசேப்புடைய வாழ்க்கையிலே உதாரணமாக 2 பேரை சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 39ஆம் அதிகாரத்திலிருந்து 45ஆம் அதிகாரம் வரை யோசேப்புடைய சரித்திரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, யோசேப்பு என்பவன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தை போய் தன் தகப்பனிடத்தில் விளக்கம் கொடுத்தான். விளக்கம் கொடுத்த பொழுது தகப்பன், தாய் எல்லாரும் அவனை பார்த்து என்ன பேசினார்கள் தெரியுமா? யோசேப்பே, ஓ சொப்பனத்தின்படி ஓ முன்னால நாங்கெல்லாம் வந்து விழுந்து வணங்கி உன்னை தொழுது கொண்டு உன்னை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறாயோ என்று அவனை கடிந்து கொண்டார்கள் அப்படின்னு போடுறது. யோசேப்பு என்ன பண்ணாங்களாம்? கடிந்து கொண்டார்கள். கடிந்து கொண்டவர்கள் இப்போ யோசேப்பினுடைய விஷயத்தை கவனித்து பாருங்க. யோசேப்புடைய தரிசனம் என்ன தெரியுமா? அவர் பெரிய கிங் மாதிரியும் ராஜா மாதிரி எல்லாரும் முன்னால நின்று வணங்கி அவன் பொழப்புல தான் எல்லாரும் நடத்துற மாதிரி இப்ப ஆண்டவர் என்ன கொடுக்காரு? சொப்பனம் கொடுக்காரு. சொப்பனம் கொடுத்தது ஒரு காலங்க, நிறைவேறினது ஒரு காலம். இப்ப சொப்பனம் கொடுத்த அடுத்த வினாடியிலிருந்து யோசேப்பின் சொப்பனம் கொஞ்சம் கூட நிறைவேறல. ஆனா யோசேப்புக்கு எதிராய் புறப்பட்டவர்களுடைய வேலை எல்லாம் நடந்துச்சு. எதிராய் புறப்பட்டவர்களுடைய செயலெல்லாம் நடக்கிறது. எதிராய் புறப்பட்டவர்கள், அவனுடைய சகோதரர்கள் அவனை குழியிலே போட நினைத்தார்கள், போட்டாங்க. யோசேப்பின் சகோதரர்கள் அவனை விற்று போடலாம் என்று எண்ணம் கொண்டார்கள். இவங்க என்ற நேரத்தில் அங்க எகிப்துக்கு போற வியாபாரி அந்த நேரம் கூற வரான். எப்படி வசமா வருது பாருங்க. கரெக்டா நம்ம காரியத்துக்கு வாய்ப்பே வரமாட்டுது. ஆனா யோசேப்பை விற்கணும்னு அவன் சகோதரன் நினைக்கும் போது என்ன வருது? அங்க ஒட்டகம்லாம் வரிசையா போகுது. யாருன்னு இப்படி இவங்க பிளான் பண்ணி விற்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இப்படி திரும்பினாங்கன்னா வியாபாரி போறான். எல்லாம் கைகூடி வருது பாருங்க. எதிரா செய்யறவனுக்கு எல்லாம் எப்படி வருது? கைகூடி வருது. உடனே ஒட்டகத்திட்ட கூப்பிட்டு, எப்பா இங்க வா, இந்த பையனை நீ அடிமையா எடுத்துக்கோ அப்படின்னு வித்துட்டானுங்க. வித்த உடனே நேரா கொண்டு போய் எகிப்துக்கு விட்டாச்சு. அங்கதான் பாருங்க, சில பாதைகளை நாம் என்ன செய்து விடுகிறோம்? அறியாமல் இருக்கிறோம். காரணம் என்ன? அந்த நேரத்துல யாரை மறந்துட்டோம்? ஆண்டவரை மறந்துட்டோம். எப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மனது உங்களுடைய இயல்பு நிலையில் இல்லையோ அப்பொழுதெல்லாம் எப்பொழுதும் தேவனை தேடுகிற அளவை விட எப்படி தேடணும்? கூட தேடணும். ஏன் தெரியுமா? அந்த நேரத்துல சரியான வழி நடத்துதல் அவசியம். யோசேப்புக்கு அந்த தெளிவு இருந்தது. குழிக்குள் போடும் பொழுது தன் சகோதரனிடத்தில் அவன் முறுமுறுக்கவில்லை, சகோதரனுக்கு எதிராய் போகவில்லை, எதையும் செய்யவில்லை. ஏனென்றால் அவன் இருதயம் முழுவதும் யாரை சார்ந்திருந்தது? கர்த்தரை சார்ந்திருந்தது. ஐயோ, என் சகோதரர்கள் எனக்கு விரோதமாய் செய்கிறார்களே. அவனுடைய உண்மையான மாம்ச சுபாவத்தில் அவனுக்கு எதிரடையாய் செய்வது இல்லை என்பது அவன் அதிகாரத்தில் வந்த பிறகும் அது தெரிகிறது. அவன் ஆகையினாலே பழி தீர்க்க விரும்பாத ஒருவனாக அவன் இருக்க முடிந்தது. காரணம், நம்ம சொல்றோம், என்னதான் இருந்தாலும் அந்த குடும்பம் எனக்கு விரோதமா செஞ்சதுக்கு நான் மன்னிச்சிட்டேனே ஒழிய, ஆனா என்ன செய்ய மாட்டேன். சொல்றோமா இல்லையாங்க? நான் மன்னிச்சிட்டேன். சரி, மன்னிச்சு எதுக்கு மன்னிச்சிங்க? அதுக்கு மன்னிக்காமலே இருந்திருக்கலாம். மன்னிச்சா அதோட சேர்த்து என்ன பண்ணிடணும்? மறந்துடணும். ராமேன்னு சொல்லுங்களேன். அப்படி ஆண்டவரே அப்படி எல்லாம் மனசுக்குள்ளெல்லாம் இருந்துச்சுன்னா இயேசு நாமத்தில் ரப்பர் வச்சு அழிச்ச மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க? அழிச்சிருங்க. பழசெல்லாம் மறந்து போவதாக. ஏன் பாஸ்டர் இப்படிலாம் ஜெபம் பண்றீங்க? அந்த குடும்பத்துக்கு அப்படி போய் செஞ்சா தான் சரி வரும். இல்ல, அந்த பழசு கிடந்து தான் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த மறக்காதது தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு உங்களை. அந்த மறக்க முடியாம அன்னைக்கு அப்படி நடந்ததை நான் மறக்கல, தெரியுங்களா? ஃப்ளாஷ்பேக்கே வரக்கூடாது. ராமேன் சொல்லுங்களேன், ஃப்ளாஷ்பேக்கே வரக்கூடாது. ஒரே ஒரு ஃப்ளாஷ்பேக் வரலாம். யார் நினைச்சது? ஆண்டவர் செஞ்சதை குறிச்ச ஃப்ளாஷ்பேக் தான் வரணுமே ஒழிய உலகத்துல நம்மளை சார்ந்தவங்க செஞ்சதெல்லாம் வரவே கூடாது. ஏன் வரக்கூடாது? அது அடுத்த கட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அது என்னவா இருக்கும்? தடையா இருக்கும். ஏன்னா சாத்தானுக்கு உங்கள்கிட்ட கண்டுபிடிக்க வேற ஒன்றும் இல்லை. சாத்தான்கிட்ட உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோ. சாத்தானுக்கு உங்கள்கிட்ட வந்து இடைஞ்சல் பண்ணவோ உங்களை வந்து ஆட்டி படைக்க அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. அவன் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் நீங்க சம்பாஷணை வீட்டில் நடக்கு. இன்னும் இருந்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னால அந்த அந்த அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், அவன் உடனே சுதாரிச்சிருவான். நல்லதா போச்சு. இவ்வளோ நாள் வாய்ப்பே கிடைக்காம இருந்துச்சு, இன்னைக்கு இந்த குடும்பத்தில் என்ன கிடைச்சிருக்கு? அந்த ஒரு மேட்டரை வச்சு உங்களை திருவுன்னு திருவி கொஞ்ச நாளைக்கு முன்னால நடந்த மேட்டரை கிளப்பி விட்டு போய் வம்புழுக்க வச்சு உங்களை சண்டை போட வச்சு உங்களை கோபமாக்கி என்னெல்லாம் ஆண்டவருக்கு எந்தெந்த கேரக்டர்லாம் பிடிக்காதோ அந்த கேரக்டர்லாம் உங்களுக்குள்ள திணிச்சு விட்டு
திணிச்சுன்னா அதெல்லாம் நம்மள்ட்ட தான் இருக்கு. அதெல்லாம் கிளப்பி விட்டு எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு ஆண்டவரே அவர் சொல்லுவார், ஏப்பா இவ்வளோ நேரம் எனக்கு பிரியமில்லாதெல்லாம் செஞ்சு விட்டு இப்ப நீ வந்து யாரை என்னன்னு சொல்ற? அதனால தான் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், என் நாமத்தை என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டாலும் நான் அவங்கள பார்த்து என்னன்னு சொல்வேனா? ஏன் ஏசு நாமத்தில் போ பிசாசே அப்படின்னு இங்கிட்டு ஜெபமும் பண்ணிவிட்டு உன்னைய பாரு என்ன பண்ணுதேன் பாரு, என் குடும்பத்துக்கு விரோதமாக பண்ணிட்டியா, போலீஸ் ஸ்டேஷனில் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உடனே இங்கே வந்து ஏசப்பா சுகமாக்கும் ஆண்டவரே சுகமாக்கும் ஆண்டவரே. அவரும் பாருங்க இதுக்கு உதவி செய்கிறாரு, ஏன்னா வரத்தை கொடுத்துட்டாரு, உதவி செய்கிறாரு. இங்கே புத்தி சரியில்லை, வேற மாதிரி வேலை செய்யுது. எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நியாய தீர்ப்பு. ஓடி போய் கதவை தட்டி, ஏசப்பா எத்தனை பேய் ஓட்டிருக்கேன் தெரியுமா, உன்னை யாருன்னு எனக்கு ஏன் சொல்லணும்? ஏன்னா பெற்ற வரத்தை வைத்து ஊழியம் செய்தாலும் என்ன சரியில்லாம போச்சு? கிரியை சரியில்லாம போச்சு. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம அப்படிதான் நிறைய ஆசீர்வாதத்தை நம்மளே கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, எதையும் நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டு வசனம் சொல்லுது பூர்வமானவைகளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் வசனம், சொல்லுங்களேன். பூர்வமானவைகளை ஏன் சிந்திக்க வேண்டாம்? பழசை யோசிக்காத, பழைய பிரச்சனை எல்லாம் யோசிக்காத. அதை யோசிக்க யோசிக்க பிசாசுக்கு நல்ல வாய்ப்பு. எடுத்த வாசிங்க ஏசாயா 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நான் புதுசா செய்யணும்னா பழச நீங்க என்ன பண்ணுங்க? மறந்துருங்க. மறக்க வேண்டியதை மறக்க மாட்டுது. கர்த்தர் சொல்லுகிறார் நான் மறப்பதில்லைன்னு. நீங்க இன்னும் பழசையே நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க பழசையே பேசி பேசி யாருக்கு நஷ்டம் நினைக்கிறீங்க? நீங்க யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்களுக்கு நஷ்டமே கிடையாது. ஏன்னா அவங்க உங்க பக்கத்திலே இல்லை. நீங்க பேசுறது எதுவும் அவங்களுக்கு கேட்கவே போறதில்ல. ஃபைனல் கிளைமாக்ஸ் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு இடையில நீங்க உங்க புதிய காரியத்தை எத்தனையோ கெடுத்துட்டீங்க தெரியுமா? உங்க புதிய பாதையை எத்தனையோ கெடுத்துட்டீங்க தெரியுமா? உங்க புதுசா திறக்க வேண்டிய கதவை எத்தனை கெடுத்துட்டீங்க தெரியுமா? உங்களுக்கு புதிய ஆசீர்வாதமா வர வேண்டியதை எத்தனையோ கெடுத்துட்டீங்க தெரியுமா? ஏன்னா அவர் சொல்றாரு பூர்வமானதை சிந்திக்காத, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், அதெல்லாம் செய்யாத. நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? புதிய காரியத்தை செய்ய போறேன். நான் புதுசா செய்யலாம்னு இருக்கிறேன். நான் அதை செய்யறதுக்கு நான் மறக்கல. உனக்காக புது புது காரியம்லாம் வச்சிருக்கேன். நீ பழைய காரியத்திலேயே இருந்து பழைய ரெக்கார்டையே ஓட்டி அதையே பேசி யோசிப்பிட்டு அந்த குணம் இல்லைன்னு நான் 100% நம்புறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, வாய்ப்பு சரியான வாய்ப்பு. இப்ப இவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு எப்படி வாய்ப்புனா, தூக்கி பட்டினி போட்டு ஜெயில போடுற அளவுக்கு அதிகாரம் கூட இருக்கு. யோசேப்பு நினைச்சிருந்தா தன் சகோதரர்கள் அத்தனை பேரையும், இந்த பாருங்க யோசேப் எல்லாரும் ஒரே ரூம்ல நிக்கிறாங்க. யோசேப்பு நிற்கிறாரு, அவனுடைய சகோதரர்கள், தகப்பன், தாய். அவன் பார்த்த சொப்பனத்தின்படி எல்லாம் வணங்கி முடிஞ்சிருச்சு, சொப்பனம் நிறைவேறிடுச்சு. இப்ப இவர் சொல்றாரு நான் தான் யோசேப்பு. சொன்ன உடனே நல்லா கவனிங்க, சொல்ல வந்த யோசேப்பின் இருதயம் எப்படி இருந்தது சொல்லுங்க. சொல்ல வந்த யோசேப்பின் இருதயம் பழையதை நினைக்கவில்லை. ஆமேன். ஆனா தரிசனத்தை நினைத்தது, சொப்பனத்தை நினைத்தது, கர்த்தருடைய திட்டத்தை பேசினது. என்ன சொன்னது? கர்த்தருடைய திட்டத்தை சொல்லுது. என்ன சொல்லுது? நீங்க என்னையே நினைச்சதை வச்சு விட்டுருங்க, கர்த்தர் நமக்கு ஜீவரட்சணை செய்யும்படிக்கு என்னை முன்னமே அனுப்பினார்தான் யோசேப்பின் இருதயம் பேசினதை ஒழிய அங்க நின்னவன் இருதயம் மாதிரி நடுங்கல, அங்க நின்னவன் இருதயம் மாதிரி யோசிக்கல. அங்க நின்ன அத்தனை சகோதரருடைய இருதயம் என்ன பண்ணுச்சு? பயந்து போய் திகிச்சு, ஐயோ நம்ம கெடுதல் பண்ண தம்பிலாம் இங்க ராஜாவா இருக்கிறான், நம்ம தூக்கி குழியில போட்டவன்லாம் இன்னைக்கு நமக்கு எதிராக இருக்கிறான், அவன் கையில வந்து சாப்பிட்ற அளவுக்குலாம் ஆயிடுச்சு, இப்ப நான் என்ன செய்வேன்? அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு கிடந்ததே ஒழிய யோசேப்பின் இருதயத்தில் துளி அளவு கூட விரோதமான எந்த விஷயமும் இல்லை. நான் இப்படி நம்புகிறேன், தன் சகோதரர்கள் செய்ததை எல்லாவற்றையும் அவன் மறந்தான், தன் தேவனை நினைவில் வைத்திருந்தான். உங்க சகோதரனோ உங்க சொந்தமோ செஞ்சதை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? விட்டுருங்கன்னு நான் சொல்ல வரல, மறந்துருங்க. இயேசுவின் நாமத்தில் ஞாபகம் இல்லாமல் போவதாக உங்களை தெளிய வச்சுதான் அனுப்பணும். ஏன்? புதியது கர்த்தர் செய்ய போகிறார். புதிய காரியத்தை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிறார், ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்காம இருக்கிறேன். ஆனால் நீ மறந்து போக வேண்டியதை மறக்காமல் ஞாபகத்தில் வைத்து கொண்டு புதுசா செய்ய விடாம என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? தடுத்துக்கிட்டே இருக்க. விடுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? எந்த விஷயமா இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். யோசேப்பு குழியில கிடக்கும் போது மனசுல என்ன சொப்பனம் இது, பார்த்த சொப்பனம் என்ன, நிலைமை என்ன, அந்த யோசனை வந்திருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் நான் இப்படி சொல்லுகிறேன்,
அந்த யோசனை வந்தது உண்மை. ஆனால் அந்த யோசனையை மேற்கொள்ளும்படியாக தேவனோடு இருந்த ஐக்கியம் அவனை அந்த யோசனையை வளர விடவில்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சுது? அப்படி ஒரு யோசனை வந்திருக்கலாம். ஏன்னா மனுஷன் தானே. நம்ம சொப்பனம் இப்படி பார்த்தோம், ஆனா எங்க கிடக்கும்? குழியில கிடக்கும். அந்த யோசனையில கர்த்தர் அவன் கரத்தை பிடித்து, அவன் அந்த நேரத்தில் கர்த்தரை தான் துதிச்சிருப்பான். நான் பாருங்க ஆண்டவரே, நீர் எனக்கு சொப்பனம்லாம் தந்தீர், என் அண்ணன்மாரெலாம் இப்படி பண்றாங்களே அப்படின்னு அவன் கேட்குற நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவனுடைய குணாதிசயத்தில் நல்ல குணம் இருந்ததை எப்படி பார்க்க முடிகிறது? தன் சகோதரர்கள், தனக்கு எதிராய் செய்தவர்கள், தன்னை குழியிலே போட்டவர்கள், தனக்கு துரோகம் பண்ணினவங்க, தன்னை கொல்ல நினைச்சவன் என்னென்னலாம் நினைச்சு அவன் டிஸ்கஸ் பண்ணது அவ்வளவு எனக்கு தெரியும். இடையில ரூபன் வந்ததுனால உயிர் பிழைச்சது. அந்த அளவுக்கு டிஸ்கஷன் நடக்குது. கொன்னுடலாமா, எப்படி கொள்ளலாம், கழுத்தை வெட்டி கொள்ளலாமா, தலைகீழ இப்படியெல்லாம் பேசுறதெல்லாம் இவன் காதுல. இப்படி செய்தவன் அவ்வளோ வெறும் ஒட்டு மொத்தமாக எங்கே வந்து சிக்கியிருக்கான்? ஒரு ரூம்ல சிக்கிரு. ஒட்டு மொத்தமாக ஒரு ரூம்ல வந்திருக்காங்க. இப்போ என் வேலையை காட்ட போறேன். என்னையாடா போட்டீங்க? இது தேவ சுபாவம் இல்லை. அல்லேலூயா. நமக்கு மாற வேண்டியது யாருடைய சுபாவம்? தேவனுடைய சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும். இயேசுவினுடைய அன்பு நமக்குள்ளே வர வேண்டும். அப்படி இயேசுவினுடைய அன்பு அங்கே வெளிப்பட்டதை உயிர் தெழுந்தவுடன் என்னமோ ஆணி வச்சு டங்கு டங்குன்னு அடிச்ச பத்தியா அப்படின்னு போய் ஆணி அடிச்சவன்ட்ட போகல. தீர்ப்பு சொன்னானே அவன்கிட்ட போய் நின்று, பிலாத்துட்ட போய் நின்று, அல்லது ஏரோதுட்ட போய் நின்று, பிரதான ஆசாரியன்ட்ட போய் இயேசு அற்புதம் செய்த பொழுதெல்லாம் யார்கிட்ட காட்ட சொன்னாரு? பிரதான ஆசாரியன்ட்ட காட்டினார். ஆனா இவர் உயிர் தெழுந்து மட்டும் யார்கிட்ட காட்டல? பிரதான ஆசாரியன்ட்ட போகவே இல்லை. இப்ப பிரதான ஆசாரியன்ட்ட போய் தீர்ப்பு பெருசா கொடுத்தீரு, வந்துட்டோம் தெரியுதா அப்படின்னு என்ன செய்யல? கேட்கல. ஏன் கேட்கல? அதான் தேவ சுபாவம், அதுதான் தெய்வீக சுபாவம். நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறதும் அதுதான். இன்றைக்கு உங்களிடத்துல நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, மனுஷ சுபாவத்தில் பேசி திரிவதுக்கு அல்ல. எது நடந்ததோ அது கர்த்தர் நன்மைக்காகத்தான் செய்தார். குழி நன்மை, விற்றது நன்மை. அவனே சொல்றான், இன்னைக்கு ஆசீர்வாதமா இவ்வளவு தூரம் நல்லா நான் இன்னைக்கு ஒரு அந்தஸ்துல இருக்கேன்னா நீ அன்னைக்கு உன் வித்த பிளான் தான் அப்படிங்க. எப்படி டயலாக் மாறுது பாருங்க. சொல்லும் போதே சொல்றாரு யோசேப்பு, அண்ணமார்களே, என்னைய நீங்க இப்படி செய்ததுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம்? அதை வாசிங்க. ஆதியாகமம் 45:5 பாருங்க. என்னை விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்க பொய்ய சொன்னீங்களோ, புரட்டினீங்களோ, ரெண்டு எல்லாம் கூடி என்னத்தையோ பண்ணீங்களோ, என்னத்தையோ ஒன்றும் பண்ணீங்கப்பா, போங்கப்பா. ஆனா இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் அதுதான் முக்கியம். ஆமேன். சில நேரம் ரூட் அப்படிதான் வரும், சில நேரம் பாதை எப்படி தான் வரும்? குழியில வரும், வித்து போடுறது வரும், ஏமாத்து வரும், புரட்டு வரும், பொய் வரும், எல்லாம் என்னெல்லாம் வருமோ எல்லாம் வரும். ஆனால் கர்த்தர் சில நேரத்தில் வேற வழி இல்லை, அவங்க வழியாக தான் கூட்டு போறாரு. ஏன்னா அவங்க தான் கரெக்டாக கூட்டு போவானுங்க. வேற யார்ட்டையும் கொடுத்தா நம்மளை போச்சோன்னா கூட போய்கிட்டே வாய் பார்த்துக்கிட்டே இங்கிட்டும் அங்கிட்டுமா திரும்பி போடுவோம். ஆனால் அவன் கூட்டு போனான். எப்படி கூட்டு போகிறான்? கரெக்டாக எங்கே கூட்டு போகணும்? இப்போ எகிப்துக்கு தான் கூட்டு போகணும். வேற ஊருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? கூட்டு போயிடக்கூடாது. விற்பனையே யார்கிட்ட தான் நடந்துச்சு? எகிப்துக்கு போகிற வியாபாரிகிட்ட தான் நடந்துச்சு. ஏன்னா இவன் முன்னக்கூட்டியே எங்கே போய் ஆகணும்? இது எதுக்கு போகணும்னா சொப்பன நிறைவேற அங்கே போகணும். அப்போ அதுக்கு இடையில நடந்த மேட்டர்லாம் நன்மைக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த யோசேப்புடைய சிந்தைக்கும் அவனுடைய அண்ணன்மாருடைய சிந்தைக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா அண்ணன்மார் மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க எல்லாம் யார் மாதிரி இருக்கணும்? யோசேப்பின் சிந்தையை போல. அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. ஏன் ஞாபகமா இருங்க. நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறதெல்லாம் பழைய பிரச்சனையும் பழைய குழப்பமும் உங்க பழைய 10 வருஷ எதிரியும்லாம் வச்சிருக்கீங்க. இல்ல, ஏன் ஞாபகமா இருங்க. ஏன் நன்மையை யோசிங்க, நான் செஞ்சதை யோசிங்க, நான் உங்களுக்கு கொண்டு வந்ததை யோசிங்க. பிலிப்பியர் 3:13 அவர் சொல்லுகிறார், நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதை சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று சொல்லுகிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இப்ப நம்ம வேலை என்னதுங்க? பின்னானவைகளை மறந்து கர்த்தரை மாத்திரம் நினைவில் வைத்து. எல்லாரும் ஆண்டவரிடத்துல வலது கையை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, பழசெல்லாம் மறந்து உங்களை தான் நினைப்பேன். அல்லேலூயா. எதுக்கு? வேற ஒரு மேட்டர் இல்லை. புது வாசல் திறக்கணும், புது பாதை திறக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக புதிய வாசலை திறப்பதற்கு பழசு கிடந்து நம்மளை என்ன பண்ணிட்டு கிடக்கு? நம்மளை போட்டு கொடைஞ்சிக்கிட்டு கிடக்கு. நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்குது. இன்னைக்கு கர்த்தர் அத்தனையும் அழித்து போடுகிறார். வேண்டாம், பழையவைகள் வேண்டாம், முந்தினவைகள் வேண்டாம். முந்தினது என்னது?
ஆண்டவர் சொல்ல வர்ற முந்தினது என்னது? முன்னானவைகளை நாடினா. என் முன்னால என்ன இருக்கு? கர்த்தருடைய கரம் என்னை பிடித்து நடத்தி செல்லுகிறது. நான் பின்னானவைகளை மறக்க வேண்டும். என்னது பின்னானது? எதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா இருந்துச்சோ அதான் பின்னானது. எதெல்லாம் கர்த்தரை தேட விடாம தடுத்துச்சோ அதான் பின்னானது. எதெல்லாம் நான் சந்தோஷமா இருக்க விடாம தடுத்துச்சோ அதெல்லாம் பின்னானது. நான் பின்னானதை இப்ப நான் என்ன செய்யற நேரத்துக்கு வந்திருக்கேன்? மறக்கிற நேரத்துக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? மறந்துருங்க, வேண்டாம். அது உங்களுடைய புதிய வாசலை அடைக்கிறது. அது உங்கள் வழியை தடுக்கிறது. அது உங்களை முன்னோக்கி செல்ல விடாமல் என்ன செய்து குறுக்க வந்து நிக்குதுங்க. வேண்டாம். யோசேப்பின் இருதயம் அப்படி இருந்தது. யோபுவின் இருதயம் அப்படி இருந்தது. யோபு சொல்லுகிறார், என் பந்து ஜனங்கள், யோபு 19:14 சொல்லுகிறார், என் பந்து ஜனங்கள்னா என்னது? உருண்ட ஜனங்களா? பந்து ஜனங்கள்னா சொந்தக்காரன் வந்தவன் போனவன் கல்யாணம் கட்டினதுல வந்தவன் எல்லாம் சேர்ந்து சொல்றதுதான் என்னது? பந்து ஜனம் எல்லாம் எப்படி இருந்துச்சான்? எனக்கு ஒரு பிரச்சனை விலகி போயிட்டாங்க. என் சிநேகிதர் என்ன செய்தார்கள்? மறந்து விட்டார்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவான்னு பார்த்தேன். கரெக்டா அந்த நேரம் பார்த்து மச்சான் எனக்கு அது வேலை இது வேலை, அங்க போறேன் இங்க போறேன்னு போயிட்டான். இப்ப கூட நிக்கிறது யார் இருக்கா? கர்த்தர் தான் இருக்கு. உங்களுக்கு மனுஷத்தன்மையில யாரும் இல்லாத மாதிரி இருக்குங்க. ஆனா ஆண்டவர் அங்கதான் நிக்கிறாரு. அவர் அங்க நின்றுகிட்டு என்ன யோசிக்கிறாரு? ஃப்ரெண்டு வரலன்னு சொன்னானே, கர்த்தாவே நீங்களே என் நண்பர்னு ஒரு வாய் வருமானு பாக்குறாரு. அது மட்டும் வரமாட்டேன். என் பந்து ஜனமெல்லாம் போயிருச்சே. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் தான் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யார் உண்டு, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏது உண்டு, அப்படி சொல்லுவோன்னு பார்த்தா இவனுக்கெல்லாம் நான் என்னெல்லாம் பண்ணேன். ஒரு பேர் வந்திருக்கானா பத்தியா? என் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி நடுராத்திரியெல்லாம் போயிருக்கேன். அந்த நேரம் ஒய்ஃபு பக்கத்தில் இருந்துட்டு, உன் ஃப்ரெண்டுக்காக ஓடுனிய நைட்டு அந்த நேரம் பக்கத்தில் ஒய்ஃப் திருவாங்க. என்ன திருவாங்க? சொந்தம்ட்டு ஓடுனிய. இன்னைக்கு வந்துச்சா ஒரு சொந்தமாவது? பக்கத்தில் வந்து நிக்கிதா? நினைப்பூட்ட ஆள் நிறையா இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க? மறந்துடுங்க. எதை மறந்துடுங்க? ஃப்ரெண்டு வராதது, சொந்தம் வராதது எல்லாம் மறந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க வந்தீங்களாப்பா, நீங்க நிக்கீங்களா ஆண்டவரே, இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸை நினைங்க, பழசெல்லாம் சரியா போயிடும். இப்ப உங்களை உயர்த்தி இருக்கிறதுக்கு காரணமே அந்த பாதை தான். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு ஒருத்தன் விரோதமா வரலன்னா இப்ப இருக்கிற இந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்க என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க? வந்திருக்கவே மாட்டீங்க. யோசேப்பு அப்படி வந்ததுக்கு குழியும் வித்ததும் தான். அப்படியானால் நீங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு அன்றைக்கு சில நேரத்தில் உங்க சித்தப்பாவோ பெரியப்பாவோ மாமனோ மச்சனோ எவனோ ஒருத்தனை ஒரு நண்பனையோ விரோதமாய் வர வச்சதுனால தான் நீங்க இந்த பாதைக்கே வந்திருக்கீங்க. டேக் டைவர்ஷன் போடலைன்னா குழியில விழுந்துருவோம் தெரியுமா? சில நேரத்தில் சொந்தக்காரங்க யாரு? டேக் டைவர்ஷன். நல்லா போற மாதிரி வேகமா போயிட்டு இருப்போம். ஒரு சொந்தம் வந்து குறுக்க நிற்கும். நீங்க நினைப்பீங்க, இவன் பொறாமையில வந்திருக்கான், இவன் கெடுதலுக்கு வந்திருக்கான், ஆண்டவருக்கு வேற ஆள் கிடைக்கல, உங்க சித்தப்பா தான் சிக்கினாரு, கொண்டு சித்தப்பாவை நிப்பாட்டிட்டாரு. நீங்க போன வேகத்துக்கு மோதி சித்தப்பாட்ட சண்டை போட்டுட்டு திரும்பி ரைட்டு டைவர்ஷன் எடுத்து வந்ததுனால காப்பாற்றப்பட்டீங்க. எத்தனை பேர் நான் சொல்ற அந்த விஷயம் உங்களுக்கு புரிய முடியுது? நீங்க இதை எப்படி நினைக்கலன்னு வைங்களேன், கர்த்தர் பார்ப்பார். நான் எவ்வளவு உயர்த்தினாலும் இந்த குடும்பத்துக்கு என்ன இல்லை? புரிதல் இல்லையே. அதைத்தான் சொல்லி புலம்புதார். நான் நிறைய வசனம் சொல்லணும், ஆனா நேரம் இல்லை, முடிக்கிறேன். நிறைய அவர் சொல்லி அவரே தன்னைத்தானே புலம்புறாருங்க. ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் செஞ்சேனே, இப்படியெல்லாம் வந்தேனே, இப்படியெல்லாம் கொடுத்தேனே, இப்படியெல்லாம் உங்களுக்காக நான் பிரயாசப்பட்டேனே, இதெல்லாம் செஞ்சதை என்னைக்காவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? பிரச்சனை ஞாபகம் இருக்கு, மற்றதெல்லாம் ஞாபகம் இருக்கு, கர்த்தர் செஞ்சது மட்டும் என்ன இல்லை? ஞாபகம் இல்லையே. எவ்வளவு மற்றதை மறக்கிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் நீங்கள் 1000 மடங்கு உயரத்தக்க வல்லமையை, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர விரும்புகிறாரு. ஆனால் உங்களுக்கு பழசு என்ன செய்ய மாட்டேங்குது? மறக்கவே மாட்டேங்குது. பழசு, பழைய பிரச்சனை, பழைய சூழ்நிலை, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பழைய உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் ரொம்ப காலம் கழிச்சு, நான் அது என்ன ஊர்? ஆச்சம்பட்டின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு நான் ஊழியத்துக்கு 2004 போகும்போது சோமரசம்பேட்டைக்கு கொஞ்சம் முன்னால் ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு 4 சென்ட் இடத்த வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்கிறாரு, ஃபாதர் ஒரு 50,000 கொடுங்க, இந்த 4 சென்ட் உங்களுக்கு என்ன செஞ்சு வச்சிடுறேன், எழுதி வச்சிடுறேன். அப்போ பார்த்தா ஒரே முள்ளு காடுமா அதுமா கிடக்கு. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், ஐயோ முள்ளு காடாக கிடக்கு, டெவலப் இல்லாத ஏரியா, இங்கே வந்து எப்படி வாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயோ என்கிட்ட அவ்வளோலாம் இல்லைங்க, அப்படிலாம் முடியாதுங்கன்னு. இன்னைக்கு பார்த்தா ஒரு சென்ட் அவங்க 20 லட்சம் சொல்லுதாங்க. ஆனால் ஏன்டா எவ்வளோக்கு தான் கேட்டாங்க? வெறும் 50,000. இப்போ நான் என்ன செய்யறது? இப்போ நான் என்ன செய்யணும்?
சே 50,000 அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோமே, மறந்துடணும். ஏன் மறக்கணும்னா இப்போ ஆண்டவர் என்னைய 80 லட்சம் கொடுத்து வாங்குற அளவுக்கு உயர்த்திட்டாருன்னு நான் நம்புறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 80 லட்சம் கொடுத்து வாங்குற அளவுக்கு என்ன உயர்த்திட்டாரே ஒழிய அதையே நான் என்ன செஞ்சிட்டு இருக்கக்கூடாது, சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அங்கே உறையூருக்குள்ள அந்த வெக்காளியம்மன் கோயில் கிட்ட ஒரு இடம் வாங்கினேன். அந்த இடம் வாங்கும்போது ஒரு ரேட்டு, ஒரு அது பிறகு அதை ப்ராசஸ் பண்ண முடியல. ஒரு வருஷத்தில், அதிகபட்சம் ஒரு வருஷத்தில் நான் வாங்கினது 260 ரூபாய்க்கு, விற்றது 280 ரூபாய்க்கு. ஒரு வருஷத்தில் 2000 ரூபா ஸ்கொயர் ஃபீட். 1 இயர் கேப்பில் எவ்வளவு? 2000 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு. ஏஎம்எஸ் கல்யாண மண்டபத்துக்கும் அரவிந்தா ஸ்கூலுக்கும் இடையில இருக்க இடம். இப்போ போய் பாருங்க, பெரிய பெரிய கடையெல்லாம் அங்கே இருக்கு. நல்ல இடம். நான் வாங்கும்போது தண்ணியாக இருந்துச்சு. இப்போ என்ன செய்யறது? பழசை என்ன செய்யறது? இப்போ அதனால எந்த கவலையோ வேதனையோ வராத அளவுக்கு அந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ணிடணுங்க? ஞாபக சக்தி வேற. நான் சொல்லுகிற மறந்து விட வேண்டும் என்பது அது என்னை என்ன செய்யக்கூடாது? துன்பப்படுத்தக்கூடாது. அது என்னை துக்கப்படுத்தக்கூடாது. அது என்னை வேதனைப்படுத்தக்கூடாது. அது எனக்கு திறக்கிற புதிய வாசல் என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, தடை செய்யக்கூடாது. ஆத்திச்சூடி படித்தது ஞாபகம் இருப்பது போல நிறைய விஷயம் ஞாபகத்தில் இருக்கும். ஆனா அது எதுவும் என்ன செய்யக்கூடாது? மேற்கொள்ளக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். பின்னானவைகளை எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணுங்க? உங்களை கர்த்தரை சேர விடாமல், ஜெபிக்க விடாமல், அபிஷேகத்தில் நிரம்ப விடாமல், ஆவியில நிரம்ப விடாமல், வரங்களை பெற்றுக்கொள்ள விடாமல், தேவனுடைய ஊழியத்தை செய்ய விடாமல், தேவனுடைய காரியத்தில் ஈடுபட விடாமல், தேவனுக்கு அடுத்த காரியத்திலே வரவே விடாமல் உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிற பழையவைகள் எல்லாம், பின்னானவைகள், அவைகளெல்லாம் என்ன செஞ்சிருவோம்? மறந்து போவோம். ஹல்லேலூயா. நீங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். என் வேலை இப்போ என்னன்னா, அடுத்தடுத்து ஆண்டவர் என்ன செய்ய போறாரோ அதை நோக்கி இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு அடுத்து என்ன செய்ய போறாரு? நேத்து பண்ணது முடிஞ்சு போச்சு. Yesterday is gone. Yesterday is gone. Today is going on. Tomorrow going to come. இப்போ நான் எதைத்தான் பார்க்கணுமா? நாளைக்கு என்ன? அது கூட சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து கூட என்ன செய்யாத, கவலைப்படாத. அந்த அளவுக்கு நான் உன்னோடு இருந்து நான் உனக்காய் செய்வேன். நான் உன்னை என்ன செய்வதில்லை? மறப்பதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன? ஆண்டவர் நம்மை இடறி விழவோ அல்லது தடுமாறவோ, இழந்து போகவோ, நஷ்டப்படவோ, கஷ்டப்படவோ, விடணும்னு அவர் விரும்பவில்லை. நானே சில புதிய காரியத்துக்கு இடம் கொடுக்காமல் பழையவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கிறேன். பூர்வமானவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கிறேன். பழையவைகள் என்னை விட்டு ஒழியவில்லை. வேதம் சொல்லுகிறது, பழையவைகள் என்னை விட்டு ஒழிந்தால்தான் நான் புது சிருஷ்டியாவே, சத்தமா சொல்லுங்க, மாற முடியும். பழையவைகளை நான் களைந்து போட்டு புதிய மனுஷனை நான் என்ன செய்யணுமா? தரித்து கொள்ள வேண்டும். அப்ப என்னுடைய பழையது என்ன? அப்போ என்னுடைய காலம் ஒன்று இருந்தது, தேவனை அறியாதவர்களாய், முன்னே தூரமானவர்களாய், கர்த்தரை விட்டு விலகினவர்களாய், தேவன் அற்றவர்களாய். இதுதான் என்னுடைய முன்னான வாழ்வு. இப்பொழுது என்ன வாழ்வு? அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி. ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன வாழ்வு? என்னோடு கூட அவர் உலாவுகிற, அசைவாடுகிற, எனக்குள் வாசம் பண்ணி என்னை வரங்களினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பி என்னை நடத்துகிற இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து வைத்து. ஹல்லேலூயா. அப்ப நான் இப்ப என்ன செய்யணும்? நான் அவருடைய பிள்ளையா மாறிட்டேன். அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். இப்போ நான் என்ன செய்வேன்? அவரை நினைத்து, அவரை நினைவு கூர்ந்து நான் சகலவற்றையும் அவரிடத்திலே அறிக்கை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லி, அவரை பாடி மகிமைப்படுத்தி புகழ்ந்து அவரை உயர்த்தி, அவரிடத்திலே நான் இன்னும் என்னெல்லாம் சொல்லி அவரை உயர்த்த முடியுமோ அத்தனையாய் சொல்லும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாவத்தை நான் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் உன்னை விட்டு நான் என்ன செய்தேன்? நீக்கி. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவத்தெல்லாம் எந்திர கல்ல கட்டி கடல்ல தூக்கி, எதுக்கு? ஞாபகமே வரக்கூடாதுன்னு. அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க பழசெல்லாம் மறந்துட்டு, என்னுடைய பழைய மாம்ச சிந்தையில் உள்ளவைகளெல்லாம் மறந்து என் தேவன் செய்தவைகளை நினைவு கூற விரும்புகிறேன்னு சொல்றீங்க?
உங்களுடைய ரட்சிப்பின் நாளை நினைவு கூர்ந்து பாருங்கள். உங்கள் ரட்சிப்பின் நாளிலே கர்த்தர் உங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உங்களை மீட்டாரே, அந்த நாளை நினைவு கூர்ந்து பாருங்கள். அந்த ரட்சிப்பின் நாளிலே எவ்வளவு சந்தோஷமா இருந்தீர்கள். அந்த சந்தோஷம் இப்போ எங்க? ஏன் இல்லை தெரியுமா? ஏன் அந்த சந்தோஷம் இல்லை தெரியுமா? இப்போ ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் அந்த சந்தோஷம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நடந்ததெல்லாம் நினைச்சு எது போயிடுச்சு? ரட்சிக்கப்பட்ட சந்தோஷம் போயிடுச்சு. இன்னைக்கு கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் மறுபடியும் அந்த சந்தோஷத்தை தர விரும்புகிறார். அந்த ரட்சிப்பில் நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள பிரயாசப்படுவதற்கு எது ஞாபகம் இருக்கணுமோ அந்த ஞாபகம் இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கரம் பிடித்தது ஞாபகம் இருக்கட்டும். கர்த்தர் உங்களோடு வசனத்தில் பேசினது ஞாபகம் இருக்கட்டும். அவர் உங்களை அபிஷேகித்தது ஞாபகம் இருக்கட்டும். அவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்தவைகள் எல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணினது ஞாபகம் இருக்கட்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அங்கே சொல்லுகிறார், நீ இதையெல்லாம் மறக்க கூடாது. யோசுவாட்ட சொல்றாரு. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உன் இருதயத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது, மறக்கக்கூடாது. இதெல்லாம் எதை மறக்கக்கூடாது? கர்த்தர் சொன்ன கற்பனைகளை, கர்த்தர் சொன்ன கட்டளைகளை, அதை நீ மறவாமல் இருந்து செயல்படுவாய் என்றால், இப்ப திரும்ப சொல்றேன், நான் உன்னை என்ன செய்வதில்லை, மறப்பது. ஏன்னா இதே ஆண்டவர் தான் சொல்றார், நீங்கள் என்னை மறந்தால் நானும் உங்களை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை மறப்பதில்லை. அவர் மறவாமல் நினைத்து வழி நடத்துவதற்கு ஏதுவாய் நாமும் அவரையே நினைவில் வைத்து, உலக விஷயத்திலே 1000 காரியங்கள் இருந்தாலும் நம்மை தேவனோடு ஐக்கியப்படுகிறதற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, இன்னும் நம்முடைய சாட்சியை கெடுக்கிறதற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ, நாம் அதை செய்கிறதினால் நம்முடைய சாட்சி கெட்டு போய்விடும் என்றால் அதையும் மறந்துடணும். மறந்து கர்த்தரை நினைவு கொள்வோம். கர்த்தருடைய காரியங்களை நினைவில் வைத்துக் கொள்வோம். அவர் நம்மை மறவாமல் வழி நடத்துவார். God bless you.